இப்போ நம்ம வந்து வாடமங்கலம் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கோம். இந்த கோயிலில் வந்து ஒரு நடுகல் இருக்குது. அந்த நடுகலுக்கு பின்னாடி ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நாம் வந்து வாடமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி வட்டம் வாடமங்கலம் என்ற ஊரில் இருக்கிறோம். இந்த ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அதாவது வரதராஜ பெருமாள் கோயில். அதை வந்து பழைய கோயிலை புதுப்பிச்சு இருக்கிறாங்க. அப்படி புதுப்பிச்சு கட்டும் பொழுது ஆற்றிலிருந்து கொண்டு வந்து இங்கே நட்டதாக ஒரு கல்லை நட்டு வச்சுருக்காங்க. இந்த கல்லில் வந்து இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்குது. முதல்ல வந்து இருக்கிறது ஒரு நடுகல் வீரனுடைய சிலையும் அவன் போரில் இருந்த செய்தி கன்னட எழுத்தில் வந்து வெட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு கல்வெட்டு. அதற்கு பின்னால் வந்து ஒரு மிக அழகான வணிக குழு கல்வெட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பசும்பை என்று சொல்லக்கூடிய பணப்பை, திரிசூலம், அதுக்கப்புறம் ஒரு வாள், இந்த மூணுமே வந்து ஒரு வணிக குழுவை குறிக்கக்கூடியது. இதனுடைய வாசகத்தை ரொம்ப எளிமையாகவே எழுதியிருக்காங்க, படிக்கிறேன். ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு 17வது 17 பூமி தனபாலனேன் திருவகத்தீஸ்வரமுடைய நாயனார்க்கு தேவதானம் நன்செய் நிலம் நாற்கண்டகம் திருப்புறக்குடையிலே இந்நிலது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் இந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. அந்த சிவன் கோயிலுடைய பேர் வந்து அகத்தீஸ்வரனுடைய நாயனார் அப்படின்ற பேரில் ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலுக்கு 17 பூமி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு வணிக குழு, ரொம்ப ஃபேமஸான வணிக குழு 17 பூமி. அந்த 17 பூமி வணிக குழுவை சேர்ந்த தனபாலன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த இறைவனுக்கு வந்து தானத்தை கொடுத்துருக்கிறார், நிலத்தை கொடுத்துருக்காரு. அந்த நிலத்துக்குடைய நால்பால் எல்லையில் இந்த கல்லை நட்டு வச்சிருக்கிறார். ஆகவே இது வந்து ஒரு 2ஆம் ராஜராஜன், அதாவது சுமார் வந்து ஒரு 1050, இன்றைக்கு 900 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டு. இது ஒரு சிவன் கோயில், அகத்தீஸ்வரமுடைய நாயனார் அப்படின்ற ஒரு கோயில் வந்து இந்த பகுதியில் இருந்திருக்குன்றது இந்த கல்வெட்டு வேலை தெரிகிறது. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னால் ஒரு வணிக குழு கல்வெட்டு பார்த்தோம். அது வந்து 79 நாட்டார்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து 17 பூமி அப்படிங்கிற ஒரு குழு வந்து தானம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு இதுவும் 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. ஆகவே இந்த 1 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஒரு 3ஆம் குலோத்துங்கனுடைய காலத்தை சேர்ந்தது, அதாவது 1300ன்னு சொல்லலாம். இது 1050. சுமார் வந்து ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இந்த வணிக குழுக்கள் இருந்தது. அதாவது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து வணிக குழுக்கள், பல்வேறு வணிக குழுக்கள் இருந்ததுக்கான சான்றுகளாக தான் இந்த வாடமங்கலத்தையும் அதே மாதிரி இந்த மஞ்சப்பட்டி அப்படிங்கிற அந்த மஞ்சமேடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன் இப்போ நாம் மஞ்சமேட்டில் ஒரு வணிக கல்வெட்டு பார்த்தோம், இங்கே பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வளகாரப்பட்டின்ற ஊரில் வந்து வணிக சின்னம் இருக்குது. அதுக்கப்புறம் பெரியாம்பட்டி பக்கம் என்ன ஒரு எங்கச்செட்டிப்பட்டியில் ஒரு வணிக குழு கல்வெட்டு இருக்குது. அது 3ஆம் குலத்தில் வந்து மட்டும், ஆனால் பட் அது சரியா இல்லை. அதுக்கு கொஞ்சம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா அதியமான் கல்வெட்டு இருக்குது. அப்போது இதெல்லாம் ஒரே பாதையில் வருதுங்களா, இல்லை இது வணிக பாதையாக இருக்கலாம்? அதே மாதிரி நீங்கள் சொன்னால் அதே விஷயம் தான். இது வந்து அது மட்டும் இல்லாமல் தருமபுரியிலேருந்தே ஆரம்பிச்சு, கரிகால் பள்ளத்துலேருந்து ஆரம்பித்து முத்தம்பட்டிங்கிறது அந்த கொண்டாம்பட்டி பாருங்கள், நம்ம கத்திரி பள்ளத்து கொண்டாம்பட்டி, அதுக்கான ரூட்டில் தான் இது எல்லாமே இருக்குது. ஓ, இப்போ இந்த ரூட்டு கொண்டாம்பட்டி? ஆமாம், கொண்டாம்பட்டி ரூட்டில் தான் இது இருக்குது. நம்ம வந்து இதை கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு விசிட்டை காட்டும். அதிகமான திருவடிகள் இருக்கக்கூடிய வணிகர்களோட கல்வெட்டு, அது பெருவழி இது வழியாக போயிருந்துச்சு, ஆத்தங்கரை ஓரமாகவே போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் டைவர்ட் ஆகிருக்கலாம், அது எங்கே டைவர்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஆத்தங்கரை ஓரமாக போகிற காரணம் வந்து ஆத்தங்கரையில் விவசாயம் அதிகமாக, கொள்முதல் அதிகமாக எல்லாமே